கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் 1 கொரிந்தியர் 3:3. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அன்புக்குரியவர்களே, மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கையும் மனித மார்க்கத்தில் நடக்கிற ஒரு வாழ்க்கையும் நம்முடைய தேவன் மிகவும் அருவருக்கிறார். பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள், பிரிவினைகள் அவர்களை மாம்சத்துக்குள்ளாக்கி தேவனுடைய மார்க்கத்தை விட்டு வழி தப்பி போக பண்ணி வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான சாராம்சங்களையும் மெய்யான தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் பெற முடியாமல், அதை அனுபவிக்க முடியாமல் அவர்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே அன்புக்குரியவர்களே, வாக்குவாதம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், பிரிவினை ஆவிகள் வேண்டாம். கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் சிந்தின இரத்தத்தின் தியாகத்தை நினைத்து அந்த மார்க்கத்திலே நடந்து அவரை சார்ந்து வாழும் போது நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஒருபோதும் பங்காளிகளாய் இராதபடி, மனிதன் நடக்கிற மார்க்கத்தில் நடக்க ஒருபோதும் அர்ப்பணிக்காதபடி, கர்த்தருடைய சித்தத்தை செய்யவும் கர்த்தர் விரும்புகிற சுபாவங்களை நம்மிலே ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழவும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் அமையும். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையிலே நீர் கொடுக்கிற ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். வாக்குவாதங்கள், பொறாமைகள், பேதமைகள் எங்களை விட்டு மாறட்டும். மனிதன் மார்க்கத்திலோ மாம்சத்தின் கிரியைகளிலோ நாங்கள் நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியராய் இருந்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென்.